ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். ஸோ மக்களே, ஆனால் உங்களை என்ன கேப்டன் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. என்னடா திடீர்னு எக்ஸ்பிளஸ் ரிவ்யூலாம் போட்டிருக்கீங்க, தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. பின்னாடி தான் எக்ஸ்பிளஸ் நின்றுட்டு இருக்குது. நீங்கள் ஷார்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நம்ம கோப்ரோ வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். கோப்ரோ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோப்ரோ வந்து ரெடி பண்ணல. ஸோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு பெரிய ரைடு போகிறோம். ஸோ ஒரு பெரிய ரைடு பண்ணணும்னு சொல்லிட்டு 2 மாதமாக அதுக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரைடுக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கான அமௌண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கோப்ரோ ப்ராப்ளம் ஆனது எனக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான். பட் இருந்தாலும் அதையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு சப்போர்ட் இருந்ததுனால பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் ப்ரோ நம்ம கூட ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்திபன் ப்ரோ வந்து நீங்கள் வாங்க ப்ரோ பார்த்துக்கலாம், நம்மள்ட்ட கோப்ரோ 9 இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலான்னு அவர் கொடுத்த ஒரு சப்போர்ட்னால தான் இப்போ வந்து அந்த பெரிய ரைடே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ரைடு என்னங்கிறதுலாம் நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக அந்த ரைடில் சொல்கிறேன். அது வரைக்கும் சர்ப்ரைஸாக விட்டுட்டோம். ஆனால் ரொம்ப பெரிய ரைடு மக்களே அது. ஸோ என்ன ஆனாலும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், எதுக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வீடியோ பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது நிறுத்த போகிறதே கிடையாது. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கணும், உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக சரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் போடுவோம். நம்மள்ட்ட கேமரா போயிருச்சு, அதுக்காக நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி திங்க் பண்ணி யூஸ்ஃபுல்லாக போடணும்னு சொல்லி தான் நம்ம பாவாவோட எக்ஸ்பிளஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த எக்ஸ்பிளஸ் வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட 3ஆர் வந்திருந்தார் பார்த்தீங்களா, பாவா சஞ்சு, அவரோட எக்ஸ்பிளஸ் தான் இது. இன்னைக்கு இந்த ஓவரால் எக்ஸ்பிளஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ரைட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆஃப் ரோடு தான் வந்திருக்கோம் பாருங்கள். அப்படி இந்த எக்ஸ்பிளஸோட ஓனர் மேலே வர்றாரு பாருங்க. V4ல ஆஃப் ரோடு பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணி அவர் வந்து V4ல ஆஃப் ரோடு பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ V4ல ஆஃப் ரோடு பண்ணலாம். V4ல ஆஃப் ரோடு பண்ண முடியுமா? மக்களை, எக்ஸ்பிளஸில் நம்ம எடுத்ததும் ஃபஸ்ட்டு இந்த ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்இடி தான். ஹேலஜானுங்கிற பேச்சுக்கே எனக்கு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி. கீழே 2 வந்து மூன்லைட் ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து மூன்லைட் ப்ரொஜெக்டர் 2. இது 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல். நான் சாவி ஆன் பண்ணி காட்டுற மாதிரி. மூன்லைட்னா அது அவங்க ஹீரோவில் கோட் பண்ணக்கூடிய பேர். இது என்ன ரீசன்லாம் தெரியாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்எல். ஸோ சாவி ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு ஹெட்லைட் எரியும். ஒரே நிமிஷம் பாருங்க. போகாது ஜீவா அப்படின்ட்டு. ஸோ ஹெட்லைட் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லி உங்களுக்கு லோ பீமில் இந்த 2 கீழே இருக்க அந்த 3 லைட் ப்ரொஜெக்டர்ஸ் மட்டும் எரியும். ஹை பீம் போடக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே எரியும். விசிபிலிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது, தரமாக இருக்கும் விசிபிலிட்டி. ஸோ அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஹைலைட்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலஸ்கோப் தான். டெலஸ்கோப்புங்கிறது வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 200cc செக்மெண்ட்லேயே இந்த டெலஸ்கோப் தான் இருக்கிறதுலே பெருசு. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்கலாம் ஆஃப் ரோடு தானே அதனால் பெருசாக தான் கொடுத்துருப்பாங்கன்னு. ஓவரால் எல்லோரும் சொல்கிறது அப்படி தான். 200cc செக்மெண்ட்லேயே இந்த டெலஸ்கோப் தான் பெருசு. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறது X+ 200 4V. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா X+ 200 ப்ரோ வெர்ஷன் இருக்குது, நம்மள்ட்ட இருக்கிறது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஸோ 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸையும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். பட் ஆனால் நம்மள்ட்ட ப்ரோ வெர்ஷன் வண்டி இல்லை, இருந்தாலும் நான் இதிலேயே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த டெலஸ்கோப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறாக இருக்கும் உண்மையாலுமே. அதெல்லாம் ரைட் ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டெலஸ்கோப்போட ஹைட்டை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மக்கட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள், இது ஒரு ரேலிக்கான பர்பஸ், ஒரு ஆஃப் ரோடு பர்பஸ்ங்கிறது தெரியும். ப்ரோ எடிஷனா? அது 2 பார்த்தீங்கன்னா VVA. VVA ஓனர்ஸ் தான் சொன்னாங்களா ப்ரோ வெர்ஷன் அங்கே இருக்குன்னு. எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் சைஸுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர்ஸுமே உங்களுக்கு கிரிப்போட தான் வரும். பேக் டயர்ஸும் சரி, ஃப்ரண்ட் டயர்ஸும் கிரிப்போட தான் வரும். ஃப்ரண்ட் டயர் சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 90/90 21. 90ங்கிறது உங்களுக்கு டயரோட சைஸ் 90. 21ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிம்மோட சைஸ், ரிம் அலையோட சைஸ் தான். நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும், எதுக்காக ஆஃப் ரோடு வீல்ஸில் வந்துட்டு 4க்கு வந்து கொடுக்குறாங்க, USD கொடுக்காம 4க்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஆஃப் ரோடு வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் எந்த மாதிரி ரோட் கண்டிஷனில் ஓட்டுவோம்,
ரொம்ப மோசமான ரோட்ஸ்லாம் ஓட்டுவோம். அந்த டைமில் வந்து அலை வீலாக கொடுத்தோம் அப்படின்னா அலை வந்து கட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த அலை கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபோக் வீல்ஸ் கொடுக்குறாங்க. ஃபோக் வீல்ஸோட வேலை வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே அதோட வைப்ரேஷனும் அதோட இம்பேக்டையும் எடுத்து ஈவனாக பிரிச்சுக்கும். ஸோ அதனால் வந்து அலை கட் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அதுக்காக தான் ஃபோக் வீல்ஸ் கொடுக்குறாங்க. இது டியூப்லெஸ் கிடையாது, டியூப் தான், 2 டயருமே டியூப் தான். ஸோ அப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 260 mm டிஸ்க் சைஸு. இந்த என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் எனக்கு தெரியல, அவருக்கு ஓனருக்கு தெரியாது. ஸோ அப்படியே மேலே இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்இடி மட்டும்தான், உங்களுக்கு வந்துட்டு ஹெட்லைட் மட்டும்தான் உங்களுக்கு எல்இடி. இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வைசர், விண்ட் வைசர் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எதுக்கு இது வளரே ஆஃப் ரோட் வெஹிக்கில் எதுக்கு விண்ட் வைசர்னால் கேட்பீங்க. அது ரேலிலாம் ஓட்டும் போது அந்த சேர் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், என்னோட தாட் அப்படி. ஸோ அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளஸுங்கிற அந்த நேம் பேஜோட தரமான ஒரு டேங்க். இந்த டேங்க் கெப்பாசிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்து 13 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இது வந்து எஃப்ஐ இன்ஜின் தான், கார்பரேட்டர் கிடையாது, எஃப்ஐ இன்ஜின். 13 லிட்டர் டேங்க் இது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இது. அப்படியே கீழே வந்தோம்னா இன்ஜின் பாருங்கள், இதுதான் எக்ஸ்பிளஸோட இன்ஜின் வந்து ஹீரோ. ஸோ இன்ஜின், இந்த எக்ஸ்பிளஸோட இன்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 199.9 cc இன்ஜின், அதாவது 200 cc இன்ஜின். உங்களுக்கு பிஎஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 19 PS பவரும் 17.3 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினோட கொஞ்சம் மெதுவா இங்க ஒருத்தன் போராடிட்டு இருக்கிறேன், அது ஆன்ல தான் இருக்கும். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே பாப்பா, இந்த பக்கம் தான் வரணும் மேக்கால அண்ணன். ஸோ அப்படியே அந்த வண்டியோட இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் ரேடியேட்டர்னு நினைப்பீங்க, ரேடியேட்டர் தான். பட் ஆனால் கூலண்ட் ஆயில் கிடையாது. இந்த ரேடியேட்டர் வந்து நம்ம என்எஸ்லேயோ இல்லை V4லேயோ இல்லை டியூக்லேயோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு கூலண்ட் ஆயிலோட வராது. இந்த ரேடியேட்டர் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலையே எடுத்து இந்த ரேடியேட்டர் வழியாக உள்ளே போய் அதிலிருந்து இது வந்து ஹீட்டை குறைக்கக்கூடிய ஒரு ரேடியேட்டர் தான் இது. நம்ம கூலண்ட் ஆயில் மாதிரி தனியாக இதுக்கு கூலண்ட் ஆயிலில் டாப்அப் பண்ண மாட்டாங்க, இதிலிருந்தே வரக்கூடியதான். இன்ஜின் ஆயிலோட கூலிங்லேயே கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த ரேடியேட்டர் பர்பஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரைட்டில் பார்க்கலாம். பேக் வீல் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஆஃப் ரோட் டயர்னு சொல்லுவாங்க. நல்ல ஆஃப் ரோடுக்கு தேவையான ஒரு டயர் தான். உள்ளே போனால் என்ன டயருக்குள்ளே போய் காட்டிடுவான். ஸோ டயர் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஒய்டரான டயர் தான் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120/80 18, 120/80ங்கிறது டயர் சைஸு, 18ங்கிறது அலை சைஸு. ஸோ 17 இன்ச் அலைவீல் வரும் பார்த்தீங்களா ஸ்போர்ட்ஸ் பைக்கு, அந்த மாதிரி இதுக்கு வந்து 18 இன்ச் அலைவீல். பேக் வீலோட டிஸ்க் சைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 mm டிஸ்க்கு, இந்த பேக் வீலோட டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் இந்த கேலிப்பர் வந்து நிசன் கேலிப்பர், அதுவும் ஸோ நிசன் கேலிப்பர் தான். ஸோ அப்புறம் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் எக்ஸாஸ்ட் தான் வரும் கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பைக்கில் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஆகட்டும், ரேசிங் மோட்டார்ஸ் ஆகட்டும், ஆஃப் ரோட்ஸ் ஆகட்டும், மேக்ஸிமம் எதுலேயுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த வண்டியில் இருக்குது. என்னன்னு யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஜின் ஏடா டே காமெடி பண்ணுற, கிக்கர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர எந்த செக்மெண்ட்லேயும் கிக்கருக்கு பேச்சே கிடையாது. பட் ஆனால் இந்த வண்டியில் கிக்கர் இருக்கும். எக்ஸ்பிளஸில் உங்களுக்கு இப்போ புதுசாக வர 210 முதல் கொண்டு புதுசாக அப்கமிங் 210 வரப்போகுது. அவசரப்பட்டு வாய் விட்டு மாட்டிக்காதீங்க. இருக்குது அதில் பார்த்துட்டேன் இருக்குது பார்த்துட்டேன். ஸோ 210 வரப்போது, நம்ம இப்போ தான் எக்ஸ்பிளஸ் பண்ணுறோம் ரிவ்யூ. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அஃபீஷியலாக லான்ச் ஆகலைங்க. அதுலேயே அதாவது ஒரு 200 cc ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிக்கரோட இருக்கிறது நம்ம எக்ஸ்பிளஸில் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த மாடல்லையுமே கிக்கர் கிடையாது 200 செக்மெண்ட்டில். பின்னாடி டெயில் லேம்புமே வந்து உங்களுக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் வந்து எல்இடி, இண்டிகேட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹாலோஜனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு, நைட் டைம்லேயும் சரி டே டைம்லேயும் சரி வந்துட்டு நல்லாவே இருக்கலாம். பிரைட் பண்ணி பாருங்க. ஓகே, நல்ல ஒரு பிரைட்டான இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது டெயில் லைட்டு உழப்பு. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியர் வந்துட்டு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் தான், வித் ஸ்லிப்பர் கிளச்சு, அந்த கிளச்சு இந்த கிளச்சு எந்த கிளச்சும் கிடையாது.
ஏன்னா இது ஒரு ஆஃப் ரோட் மிஷின். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்லிப்பர் கிளச்லாம் கிடையாது, ராவாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. 5 ஸ்பீட் மேனுவல் தான், இதுக்கு 5 கீர் வராது, 5 ஸ்பீட் மேனுவல் தான் கொடுக்குறாங்க. இது மெட்டலா? இந்த ஸோ ஆஃப் ரோட் பண்ண போகிறோம், அடியில் இன்ஜினில் அடிபட்டுருமோ, அடியில் எங்கேயாவது அடி வாங்கிருமோங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். அதெல்லாம் எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் ப்ரொடெக்டர், அண்டரில் ப்ரொடெக்ட் பண்ணும், அலுமினியம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் முக்கியமான விஷயமே, ஆஃப் ரோட் பண்ண தேவையான ஒன்று கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வண்டி இது. இதுக்கும் ப்ரோ எடிஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸில் முக்கியமான விஷயம் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ப்ரோ எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 270 mm கொடுத்துருப்பாங்க, இதை விட 50 mm அதிகம் கிரவுண்ட் கிளியரன்ஸ். இது 20 mm கம்மி, 50 mm கம்மி. ஸோ இதுதான் ப்ரோக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம். இன்னும் சின்னது இருக்குது, நான் அப்படியே சொல்கிறேன். அங்கே பாருங்கள், நம்மளாம் எக்ஸ்பிளஸ் வச்சுட்டு தான் ஆஃப் ரோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆஃப் ரோடுங்கிறது வந்து பைக்கை வச்சு தான் பண்ண முடியுங்கிறது கிடையாது, ஸ்கில் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு அப்படியே தத்ரூபோட காட்டுற பாருங்க. இது வரைக்கும் எடுத்து நீ கட் பண்ணிக்க. இந்த 2 வண்டி வச்சுட்டு உழப்பிட்டு இருந்தானுங்க. ஸோ மக்களே, அடுத்து அப்படியே இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் அப்புறம் வந்து கொடுத்துருக்க சைடில் கொடுத்துருக்கக்கூடிய சுவிட்சஸ் பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சஸ்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஏன்டா அப்படி டைப் அடிக்காம எல்லா பட்டனும் இல்லைப்பா, அழுத்தி காட்டினா தானே தெரியும். பாஸ் லைட்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் சுவிட்ச் இங்கே இருக்குது. ஸோ வெறும் ஸ்டார்ட் சுவிட்ச் மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. அப்படியே முன்னாடி ஆன் பண்ணனா கீழ் சுவிட்ச், சூப்பர். அப்படியே சாவி ஆன் பண்ணுப்பா. உள்ளே போனோம்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே உங்களுக்கு, எக்ஸ்பிளஸ் 200 4V. ஸோ கம்மில் தான் இருக்குல்லடா. ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் மேலே கார்னரில் கொடுத்துருக்கிறது சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்டர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே வந்துட்டு ஏபிஎஸ் சென்சார், ஏபிஎஸோட அந்த லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்ஜின் செக் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் அப்படியே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்ரு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர் பொசிஷன். இப்போ நியூட்ரல் இருக்கிறனால உங்களுக்கு காட்டல, நான் ஃபஸ்ட் கியர் போடுறேன் பாருங்கள், காட்டாது, வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் காட்டும். ஸோ கியர் இண்டிகேட்டர் பொசிஷன். அப்புறம் வந்துட்டு இங்கே டைம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஓடோமீட்டர் இருக்குது, இது ஸ்பீடோமீட்டர். இங்கே வந்து ட்ரிப்புக்கான செட்டிங்ஸ் இருக்குது, எல்லாமே ட்ரிப் 1 இருக்குது. இதுதான் அதுக்கான மோட்ஸ் பட்டன்ஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈகோ மோட், அப்புறம் ஆவரேஜ் ஃபியூயல் ரேஞ்ச். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ல இந்த வண்டியில் உங்களுக்கு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்ல என்னென்ன மோட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட் மோட் இருக்குது, ரெண்டாவது வந்து ஆஃப் ரோட் மோட் இருக்குது, மூணாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேலிங்கிற மோட் இருக்குது. ஸோ 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோடுங்கிறது பை ரோடில் ஓட்டுறது, ஆஃப் ரோடு வந்து ஆஃப் ரோடில் ஓட்டுறது, ரேலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேத்துக்குள்ளே வண்டி ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, ரேலி ரேசிங் ஓட்டுவாங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக தான் ரேலி. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்புக்கான இன்ஃபோஸ் வந்துருச்சு. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு டிஸ்பிளே. உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குங்கிறத விட ஒரு பேசிக்காக ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸில் என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி ஆன் ரோடு ப்ரைஸ் என்னங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இது BS6, இதுலேயே ப்ரோ வெர்ஷன் இருக்குது, ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்புறம் சொல்கிறேன், இங்கே வாங்க. ப்ரோ வெர்ஷனுக்கு இதுக்கு இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ப்ரோ வெர்ஷனில் இந்த 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெலஸ்கோப் 2 இந்த மவுண்ட் ஓடுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனாக வரும். 14 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா 14 ஸ்டெப்பு அட்ஜஸ்ட் பண்ணால் ஸ்மூத்தாகவும், 14 ஸ்டெப்பு அட்ஜஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அது ஹார்டராகவும் ஆகும். இதுதான் எக்ஸ்பிளஸ் 200 4Vக்கும் எக்ஸ்பிளஸ் ப்ரோ எடிஷனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய அப்டேட்ஸ் இதுதான். அப்புறம் அந்த வண்டி இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரைடிங் பொசிஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளஸ் இப்படி இருக்கா, அந்த எக்ஸ்பிளஸோட இது வந்து இந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கும், ஹேண்டில் பேரோட ஹைட்டு. ஸோ எக்ஸ்பிளஸ் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாலாக இருக்கணும். மினிமம் ஒரு 5.8 இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கால் எட்டு. ஏன்னா நானே 5.8 தான், எனக்கு இவ்வளோ தான் எட்டுது. ஹைட் வேணுங்கிறப்ப. ஸோ அந்த அளவுக்கு ஹைட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வண்டியோட வெயிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 160 kgs, 160 கிலோ இந்த வண்டி. ஒரு மினிமம் 5.8 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் போகிறீங்க அப்படின்னா KTM சைடில் போனீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஹிமாலயன் சைடு போனீங்கனாலும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு 200 cc ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா எக்ஸ்பிளஸ் நீங்கள் மஸ்ட்டு
ட்ரை பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது, எல்லாத்துக்குமே அடிக்கலாம். பை ரோடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம மூணார் வீடியோஸில். அடுத்து நம்ம ஆஃப் ரோடு வீடியோஸும் பார்த்துருவீங்க, இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ எக்ஸ்ப்ளஸ் ஆஃப் ரோடு வெஹிக்கிள் தான், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லா யூஸுக்குமே யூஸ் பண்ணலாம். சிட்டி லிமிட்ஸ்குள்ளேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் என்ன கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும், வண்டி கொஞ்சம் பெருசாக ஒய்டராக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ஆல்ரவுண்டராக ஒரு பைக் வேணும், நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளஸ் 200 வந்துட்டு ஒரு மஸ்ட் சாய்ஸ்னே சொல்லுவேன். மெயின்டெனன்ஸ். ஸோ மக்களே, எக்ஸ்ப்ளஸோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஷோரூமுக்கும் ஒவ்வொரு ஏரியாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வண்டி நம்ம பாவா எடுக்கக்குள்ளே, சஞ்சய் ப்ரோ எடுக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 1.19 lakhs அவர் எடுக்கும் போது, கிட்டத்தட்ட இந்த வண்டி எடுத்து அரௌண்ட் 1 year ஆச்சு. இப்போவுமே உங்களுக்கு ஒரு 5 to 10K தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் ஏற்றிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான் இருக்கும். ஸோ மக்களே, ஏதோ நம்ம ஸ்டைலில் எப்பவும் போல் ஒரு ரிவ்யூ நம்ம பண்ணியாச்சு. ஸோ ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கோபுரம். மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்கிறா. மெயின்டெனன்ஸுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்துட்டு என்ன ஒரு பைக் கேட்டகரி எடுக்க போகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியோட என்ன மாடல் என்ன பிராண்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் காஸ்ட் இருக்கும். இப்போ யமகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும், கேடிஎம் அதிகமாக இருக்கும், பஜாஜ் இருக்கிறதுலே சர்வீஸ் காஸ்ட் லோவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கேடிஎம் சைட்லேயே 390 அட்வென்ச்சர் 200 250 அட்வென்ச்சர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அது சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி என்ஃபீல்டை பற்றி சொல்லவே வேண்டாம், நிறையா பேர் புலம்புற ஒரு விஷயமே வந்து அதோட சர்வீஸ் காஸ்ட் தான். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஹீரோ வந்து சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது ரொம்பலாம் நீங்கள் வந்து ஐயோ அவ்வளோ இருக்குமோ இவ்வளோ இருக்குமோலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, கரெக்டான ப்ரைஸில் தான் இருக்கும். நான் எவ்வளோ இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது, நான் ஓனரை கேட்டு சொல்கிறேன் எவ்வளோ பாருக்கு. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக இந்த வண்டி ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோரூம்லேயே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2K தான் இருக்கும். ஸோ நான் ஓனர்கிட்ட கேட்டு தான் சொல்கிறேன், 2K தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஓனர் வச்சிருக்காரு. நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்போ ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணியிருக்கலான்னு. அவர் வந்து கூச்ச சுபாவம், ரொம்ப ஒரு கியூட் பர்சன், பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பார். ஸோ அதனால் அவர் மாதவன் கரெக்ட் மேடி மாதிரி இருப்பார். ஸோ அதனால் அவர் கேமராக்குள்ளே வரல. அவரோட இன்ஸ்டா ஐடி, இந்த எக்ஸ்ப்ளஸோட ஓனரோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோஸ்க்கு வந்து கேமராமேன் எப்பயும் போல் நம்ம பைலட்டர் தான் இருக்காப்புல, தம்பி ஒரு வாய் சொல்லியிருப்பான். வணக்கம். சரி, ஓகே, ஏதோ ஒன்று. ஸோ நான் நம்ம ஸ்டைலில் எப்பவும் போல் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு சிம்பிளான ஆஃப் ரோட் ரிவ்யூ, நம்ம எல்லாமே சிம்பிளாக தான் பண்ணுறோம். அதே மாதிரி சிம்பிளாக ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். திட்டுறதுனால திட்டுங்க, உங்களுக்கு எப்பயுமே அதே ஈஸியாக வந்த கலை, நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பெரிய ரைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். கண்டிப்பாக அந்த பெரிய ரைடு என்னங்கிறது யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இருக்கிற யாராவது சொன்னீங்கன்னா தூக்கி போட்டு பொழந்துடுவேன். இவங்க யார் போடுற கமெண்ட்டி நான் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன், இவங்க யார் கமெண்ட்ஸி நான் ஏற்றுக்க மாட்டேன். யார் கமெண்ட்ஸி வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் யாராவது வந்துட்டு நம்ம என்ன ரைடு பண்ண போகிறோங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கூடிய விரைவில் அந்த ரைடுக்கான டே பக்கமாக வந்துருச்சு, கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, 1 மாதத்தில் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த டியூக் 200 ரைடு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன்.